வணக்கம். அண்ணாமலை சமீப காலமா பாஜகவோட ஒரு நெருக்கமா இல்ல. பாஜக நடத்துற பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் எதுலயுமே பெருசா அவர் கலந்துக்கவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை தலைவர் பதவி அவர்ட்ட புடுங்குனதுக்கு பிறகு அவர் பெருசா ஈடுபாடு காட்டல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவர் ஒரு மனக்கசப்பு, மன உளைச்சல் இதுல இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவர் மாநில தலைவரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அவருக்கு பொறுப்பு அதிகமா இருந்தது. அந்த பொறுப்புனால அவர் பாத்தீங்கன்னா, அடிக்கடி செய்தியாளர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப அவர் சுதந்திரமா இருக்கிறாரு. அவருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பொறுப்போ, பதவியோ இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, அவர் எல்லா கூட்டங்களையும் அவர் கலந்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால அவர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாரு. அவருக்கான ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அந்த சுதந்திரத்த அவர் அனுபவிக்கிறாரு. மத்தபடி அவர் படிக்கிறதுலயும் சரி, மத்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துறதிலும் சரி, அவர் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி இருக்கு. அண்ணாமலை தொடர்ந்து அரசியல்ல மாநில தலைவரா இருக்கும்போது, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பரபரப்பா பாஜக வச்சுக்கிட்டே இருந்தார். பாஜக கண்டிப்பா திமுகவை எதிர்த்து பேசினாரு. அதிமுக ஊழல்களையும் நான் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாரி பகிரங்கமாவே மிரட்டினாரு. எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சாரு. தினமும் பார்த்தீங்கன்னா, அரசியல்ல களத்த அண்ணாமலை தான் தீர்மானிக்கிற மாரி இருந்தது. அண்ணாமலை எப்பயுமே ஒரு பரபரப்பான ஒரு அரசியல்வாதியா இருந்தாரு. இதனால பாஜக தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிய காட்டுச்சு. பாஜகன்னா அண்ணாமலை தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆனா, அப்ப இருந்த மூத்த நிர்வாகிகள் எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்ணாமலை எங்கள டாமினேட் பண்றாரு. எங்களுக்கான ஒரு சுதந்திரத்த குடுக்க மாட்டேங்கிறாரு. எங்கள செய்தியாளர்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாரிலாம் பேசுனாங்க. அண்ணாமலை ஒரு விஷயத்த பத்தி பேசுவாரு. ஆனா, இவங்க என்ன செய்வாங்க, அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கமெண்ட்ட குடுப்பாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கூட்டணிக்கான ஒரு முயற்சியில மட்டுமே இருந்துகிட்டே இருக்காங்க. நம்ம இவங்களோட கூட்டணி வச்சா, நம்ம எம்எல்ஏவா நின்று ஜெயிச்சிடலாம், எம்எல்ஏ ஆயிடலாம் அப்படிங்கிற மாரி ஒரு பலனோட நிக்கிறாங்க. ஆனா, அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் பாஜக தமிழ்நாட்டுல தனிப்பட்ட முறையில வளரணும். 2 திராவிட கட்சிகளும் ஊழல் கட்சிகள் தான். இந்த ஊழல் கட்சிகளை தாண்டி பாஜக தனிப்பட்ட முறையில மக்கள் மனசை கவர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதே போல பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜகனால தான் நாங்க தோத்தோம் அப்படின்னு சொன்னார். 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜகல தான் நாங்கள் தோத்தோம். இனிமே பாஜகவோட நாங்கள் எந்த சூழ்நிலையும் எப்பயுமே கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமாக பேசினாரு. சரி, கூட்டணி வைக்காட்டி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர் துணிஞ்சு இறங்கினார், களத்தில் இறங்கினாரு. பாஜக தலைமையில் ஒரு என்டிஏ கூட்டணி உருவாச்சு. அந்த கூட்டணி நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி அப்படின்னு சொல்ற அதிமுக ஓட்டு வங்கியில் 2வது இடத்துல மிகப்பெரிய ஒரு இதில் இருக்கிற ஒரு அந்த கட்சி திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல உட்காந்துச்சு. அதிமுக டெபாசிட் இல்லாமல் பண்ணி விட்டாங்க. இவ்வளோ பெரிய கட்சியே ஓட்டு வங்கியில் திணறிடுச்சு. அது 20.5% தான் வாங்கினாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி 18.5%, 1.5% தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசமா இருந்தது. அந்த அளவுக்கு தான் பாஜக ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியை அதிமுக கொடுத்தாங்க. எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சதும் அந்த விஷயம்தான். அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெற்றிருக்க முடியும். நாடாளுமன்றத்தில் ஒரு 10-15 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி திமுகவை வாலண்டியரா ஜெயிக்க வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொன்னாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு முதலமைச்சர் இதாகணும், அந்த கனவு திரும்பவும் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு லாக் பண்ணி விட்டார். பாஜக கூட்டணி அப்படின்னு சொன்ன பிறகு திமுக கூட்டணியில் இருக்கவங்க வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ திமுக கூட்டணியோட தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை பண்ணுச்சுன்னா நம்ம அப்படியே எல்லாமே அதிமுக போயிடுவோம், அங்கே தான் பாஜக இல்லையா அப்படின்னு நம்பிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு பாஜக கூட்டணி அமைச்ச பிறகு அவங்களும் திமுக கூட்டணியாக வர முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆயிட்டாங்க. அதனால அங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் திமுக விட்டு வர முடியாது. அப்படியே அவங்க திமுக தொகுதி பங்கீட்டில் பஞ்சாயத்து பிரச்சனை அப்படின்னா கூட அவங்க தாவேகா தான் போக முடியும். தாவேகா எப்படி ஓட்டு சதவீதம் பெறும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப தவிச்சு போய் திமுக கூட்டணி அப்படியே தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் ஓபிஎஸ், டிடி விஜயநகரன் தென் மாவட்டங்களில் நமக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க, டெல்டா மாவட்டங்களில் நமக்கு ஓட்டு வந்துடும். அதுபோல் தேமுதிக, பாமக இவங்கெல்லாம் வட மாவட்டங்களில் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுவாங்க. எல்லாமே கூட்டணி அமைஞ்சிருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்சியில் இருக்கிற ஓட்டு வங்கிகள் எப்படி அதிமுக உழுகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அண்ணாமலைக்கும் அதிமுகவோட திரும்பவும் கூட்டணி வச்சது பிடிக்கவே இல்லை. நம்ம அவர் அடிக்கடி செய்தியாளர் சந்திப்பில் சில டயத்தில் பேசும்போது, இப்போ மாநில தலைவர் பதவியிலேருந்து விலகின பிறகு சில டயத்தில் அவர் பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொல்றாரு. திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய குறிக்கோள், நம்மளுடைய எண்ணம். நம்ம அது சார்ந்து தான் கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, திமுக வீழ்த்திட்டோம், நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம ஆட்சியை கொடுக்க போறோம், மக்கள் நம்ம ஆட்சியை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுக்க போறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிவிக்கணும்ல.
ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரியும். பாஜக வந்து இப்போ புதுசு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி ஆட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்தணும்ல மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பாஜக வந்து இப்போ அவங்க தலைமையில் ஒரு 3வது அணி அமைச்சு மக்கள்கிட்ட வந்து நாங்கள் இப்படியெல்லாம் ஆட்சி பண்ணுவோம், இப்படியெல்லாம் நாங்கள் வந்து மக்களுக்கு கொடுப்போம், இந்தந்த சலுகைகளை கொடுப்போம், இந்தந்த மாதிரி விஷயங்களை வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்போம், காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுப்போம், அதே போல் பெண்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுப்போம், ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நாங்கள் வந்து முன்னாடி நிற்போம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து பேசணும்னு நினச்சி வச்சுருந்தாரு. பாஜக தலைமையிலான கூட்டணிகள் இந்த மாதிரி இதை கொடுக்கணும், இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் நாங்கள் நிறைவேற்றி தரோம் அப்படின்னு மக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தார். ஆனால் பாஜக வந்து என்ன செஞ்சுது, சட்டமன்ற தேர்தலில் நம்ம இப்போ 4 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கோம், ஒரு 20 எம்எல்ஏக்களை கொண்டு போனால் நல்லது, இதுக்கு அதிமுக வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் இருக்கிற வாக்கு வங்கிகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. பாஜகவோட ஓட்டு வங்கி அப்படியே அதிமுகவுக்கு போகும், அதிமுகவோட ஓட்டு வங்கி அப்படியே பாஜகவுக்கு வருமா அப்படிங்கிறது சந்தேகம் இருக்குது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவர் தொடர்ந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது வந்து சரி கிடையாது அப்படிங்கிறத அவர் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறார். நயினா நாகேந்திரன் வந்து எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நேற்று பேசும்போது கூட என்ன சொல்கிறார், திருச்சியில் கொடநாடு வழக்கில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணணும், உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு புசுக்குண்டு என்ன நயினா நாகேந்திரன் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த கூட்டணி கூட பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி பங்கீடு வரைக்கும் வந்து சுமூகமாக போகும். அதிமுக பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை பண்ணுவார், அதனால அந்த கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அண்ணாமலை இல்லாத பாஜக வந்து ரொம்ப வேஸ்ட்டு தான் இன்னைக்கு எல்லாருமே நினைக்கிறாங்க. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது பேசின 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை மூத்த தலைவர்கள் எல்லாமே இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல, ஆள் அட்ரஸே தெரியல. அன்னைக்கு அண்ணாமலை குற்றம் சொல்லணுங்கிறக்காகவோ இல்லை அண்ணாமலைக்கு நம்ம ஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகவோ செய்தியாளர் சந்திப்பு பண்ணி ஏதோ ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க இன்னைக்கு அமைதியாக வந்து சட்டசமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க சமயத்தில் அமைதியாக அவங்க இல்லாத மாதிரி இருக்குது, கட்சியில் இருக்கிறாங்களா இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கு. அதே போல் தொடர்ந்து அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் அரசியல் அப்படிங்கிறது ஒரு திறந்த மைதானம் மாதிரி இருக்குது, இங்கே நிறைய வீரர்கள் விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் திமுக அரசு மேலே வந்து மக்களுக்கு வெறுப்பு இருக்கும். அண்ட் யாருக்கு ஓட்டு போடுறது வெறுப்பு இருக்குது, திமுகவை திரும்ப ஆட்சி கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆட்சி கொண்டு வரலைன்னா யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றமும் மக்கள்கிட்ட இருக்கு. யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துகிட்டே இருக்கு. அதிமுக போல ஒரு வலிமையான கட்சி இருந்தது, ஒரு காலகட்டத்தில் இருந்தது, எம்ஜிஆர் ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்தது. இப்போ வந்து ஒரு வலிமையான கட்சியாக இல்லை. அதே போல் வந்து அமைப்பு ரீதியாக பாஜக ரொம்ப வலிமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பாமக, தினகரன், ஓபிஎஸ் இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட தான் கூட்டணியில் அவங்க தொடர்றாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சி நம்மள்கிட்ட இருக்கும்போது அதிமுகட்ட அந்த மாதிரி ஒரு அமைப்பே கிடையாது. தனிப்பட்ட செல்வாக்கும் இப்போ இழந்துட்டாங்க, ஓட்டு சதவீதமும் அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை மிக ஒரு தலைவராக கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஏற்றுக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான இது. இதை தான் வந்து அண்ணாமலை தொடர்ந்து சொல்கிறாரு, நம்ம தனியாக போட்டி போடலாம், பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம போட்டி போடலாம், மக்கள் நமக்கு எவ்வளோ செல்வாக்கு கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் யார் வேணாலும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாமே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. சீமான் இருக்கிறாரு ஏற்கனவே களத்தில், விஜய் புதுசா வராரு, பாஜகவும் இருக்கிறாங்க. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தால் இப்போ அதிமுக அது என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே தெரியும். அவங்களுடைய தலைவி ஜெயலலிதா வீட்டிலே கொடநாடு வீட்டிலே கொள்ளையடிச்சாங்க, கொலை பண்ணாங்க, இப்படிலாம் நடந்த சம்பவங்களுக்கு அப்போ ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக களத்தில் இறங்கி செயல்பட்டார். அவரை வந்து ஒரு பாஜகவோட மாநில தலைவர் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க வச்சா அவர் தலைமையில் ஒரு கூட்டணி கண்டிப்பாக உருவாகும். அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு எழுச்சியை தமிழ்நாட்டில் காட்டியிருக்க முடியும். அண்ணாமலைக்கு கட்சி சார்பு இல்லாமலும் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து அண்ணாமலையோட அந்த இது வேகம் பிடிச்சிருந்தது, அண்ணாமலையோட நுணுக்கமான அரசியல் பிடிச்சிருந்தது, எல்லாத்துக்குமே அதெல்லாம் பிடிச்சிருந்தது. இப்போ பாஜக கூட்டணிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை வந்துகிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு ஒரு கவிழ்த்து விட்டார் பாஜகவே. அமித்ஷாட்ட வந்து அவரை தூக்குங்கன்னா தான் நாங்கள் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அண்ணாமலை தூக்க வச்சு, அண்ணாமலை தூக்கின பிறகு பாஜகவை வந்து டவுன் பண்ணி பாஜக வந்து இன்னைக்கு பழைய பாஜகவாக மாறி கிடக்குது. அண்ணாமலை இல்லாததை வந்து இப்போ எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் நயினா நாகேந்திரன் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் எவ்வளவோ வேலைகளை பார்த்தாலும் பெருசாக வந்து அவரால் ஒரு சக்ஸஸை கொடுக்கவே முடியல. அதனால பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வேணும் அப்படின்னு சொல்லி பாஜகவினரும் சரி, பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்களும் சரி, அண்ணாமலை இருந்தால் நல்லா இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கிறாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா பாமக, தமாக
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய ஜனநாயக கட்சி, நீதி கட்சி, அப்புறமா ஓபிஎஸ் இவங்களெல்லாம் சேர்த்து மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுத்தாரு. அந்த தேர்தலில் 12 தொகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பிடிச்சது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ஓபிஎஸ், அதே போல் தேனியில் டிடிவி தினகரன், தருமபுரியில் சௌமியா அன்புமணி இவங்கெல்லாம் வந்து இப்போ 2ஆம் இடத்தை பிடிச்சாங்க. அதே போல் 9 தொகுதியில் பாஜக 2ஆம் இடம், 26 தொகுதியில் தான் அதிமுக 2ஆம் இடத்தை பிடிக்க முடிஞ்சுது. அந்த அளவுக்கு பாஜகவோட வளர்ச்சி தென் மாவட்டங்களிலும் சரி வட மாவட்டங்களிலும் சரி ஒரு செல்வாக்கை வந்து உருவாக்க முடிஞ்சுது. 2ஆம் இடம் பிடிச்ச இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதிகள்லாம் மிகப்பெரிய அளவில் பாஜகவுக்கு வரவேற்பு இருந்திருக்குது அப்படிங்கிறத அண்ணாமலை தெளிவாக எடுத்து வச்சிருக்கிறார். ஆனால் எடுத்து வச்சதையும் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக வந்து பாஜக தலைமை கேட்கல. என்ன காரணம்னா, நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஒரு தொகுதியாவது ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னோம்னா நமக்கு அது ப்ளஸ் அண்ணாமலை சொன்ன விஷயத்த நம்ம நம்பலாம். ஆனால் சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் வந்து நம்ம எப்படியாவது வந்து ஜெயிச்சாகணும், ஒரு 20 தொகுதியாவது பெறணும் அப்படின்னோம்னா நம்ம கூட்டணி வலுவான கூட்டணி, அதுவும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வைக்கணும், கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா நினைக்கிறார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி ஒரு வலிமையான ஒரு அதிமுகவா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு சூழ்நிலையும் கூட. ஆனால் இடஒதுக்கீட்டில் வந்து கண்டிப்பாக ஒரு பஞ்சாயத்து வரும். அந்த பஞ்சாயத்து வரும்போது அண்ணாமலையோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது பாஜக மேலிடமும் புரிஞ்சுக்கும், பாஜகவும் உணர்வாங்க, தமிழக மக்கள் தமிழக பாஜகவும் அப்போதான் வந்து அண்ணாமலையோட அந்த வெற்றிடத்தை வந்து உறுதிப்படுத்தணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை தொடர்ந்து வலியுறுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணி சரி, ஆனால் அந்த கூட்டணியில் இருக்க பாஜக ஓட்டுகள் எல்லாமே அதிமுகவுக்கு போகும், அதிமுக வேட்பாளர்களுக்கு போகும். ஆனால் அதிமுகவோட ஓட்டு வங்கி பாஜக வேட்பாளர்களுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் இருக்கு. அந்த ஒரு டவுட்டை தான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே அவருக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அவர் பெருசாக பேசாமல் இருக்கிறாரு, செய்தியாளர் சந்திப்பெல்லாம் தவிர்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு வந்து மாநில தலைவர் பதவிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு இணையான ஒரு பதவியை அவர் கொடுக்கணும், கொடுத்து இல்லை அதுக்கு மேலேயான ஒரு பதவியை கொடுத்தா தான் சட்டமன்ற தேர்தலில் அவர் இறங்கி களத்தில் இறங்கி அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்த முடியும் அப்படின்னு நம்புறார். ஏன்னா இப்போ அவர் மாநில தலைவர் இல்லை, நயினா நாகேந்திரன் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் வந்து இவர் கலந்துக்கிட்டாருன்னா அங்கே அண்ணாமலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆனால் நயினா நாகேந்திரன் மாநில தலைவராக இருந்தாலும் அவரை பெருசாக வந்து தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அவருக்காக வரவேற்பு பெருசாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நயினா நாகேந்திரனுக்கு ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ணாமலை தரப்பினாரும். பார்க்கலாம். அண்ணாமலை இல்லாத இந்த பாஜக ரொம்ப 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 வேஸ்டாக தான் படுது. பாஜகங்கிற ஒரு கட்சி இருக்காங்கிற மாதிரி இருந்தது. அண்ணாமலை இருந்த வரைக்கும் திமுக பற்றி புரட்டி போட்டுக்கிட்டு இருந்தாரு, அதிமுகவையும் நான் ஊழல் பட்டியலை வெளியிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி எல்லா விஷயங்களையும் வந்து வலுவான ஒரு அரசியலை, பரபரப்பான ஒரு அரசியலை வச்சுக்கிட்டே இருந்தாரு. இது இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜய்க்கு எவ்வளவு இளைஞர் ரசிகர்கள் இருக்காங்களோ அதுக்கு இணையான ஒரு ரசிகர்களை வந்து அண்ணாமலை வச்சிருந்தாரு. எந்த விதமான ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, ஒரு நேர்மையான அரசு அதிகாரியா இருந்து வந்த ஒரு அவருக்கு வந்து எல்லா விஷயமும் நுணுக்கமாக வச்சிருக்கிறாரு. எந்த சீட்டு எழுதியுமே படிக்க வேண்டியது, எந்த கொஸ்டின் கேட்டாலும் புள்ளி விவரத்தோட பேசக்கூடிய அளவுக்கு அவர் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். சமீப காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியை யாருமே பெருசாக பார்க்கலையப்பா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இளைஞர் மத்தியில் உருவாகி இருக்கும்போது திடீர்னு எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டு அமித்ஷா வந்து அண்ணாமலையை மாற்றி விட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் பாஜக தலைமை மேலே இருக்கு. இந்த கோபம் கூட தேர்தலில் எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலைக்கு தேர்தலுக்குள்ள ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும், தொகுதி பங்கீடு முடிஞ்சோன்னு இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாஜக வட்டாரங்களை பேசுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.